வர்க்கமூலம் காண்க. x⁴ மைனஸ் 10x³ பிளஸ் 37x² மைனஸ் 60x பிளஸ் 36 இன் வர்க்கமூலம் காண்க. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையின் அடுக்கு குறி வரிசையாக நீள் வகுத்தல் முறையில் எழுதவும். x⁴ இன் வர்க்கமூலம் x² ஐ ஈவின் முதல் உறுப்பாகவும் வகுக்கும் உறுப்பாகவும் எழுதிக் கொள்ளவும். பின்னர் x² ஐ x² ஆல் பெருக்கி x⁴ ஐ உள்ளே முதல் உறுப்பின் கீழ் எழுதவும். கீழே இருக்கும் x⁴ இன் குறியை மாற்றி 2x⁴ ஐயும் நீக்குதல் வேண்டும். பின்னர் அடுத்து உள்ள இரண்டு உறுப்புகளான மைனஸ் 10x³ பிளஸ் 37x² ஐ கீழே இறக்கி எழுதவும். பின்னர் ஈவின் முதல் உறுப்பான x² ஐ 2 ஆல் பெருக்கி 2x² என வகுக்கும் கோவையின் முதல் உறுப்பாக எழுதிக் கொள்ளவும். உள்ளே இருக்கும் முதல் உறுப்பான மைனஸ் 10x³ ஐ வெளியே இருக்கும் முதல் உறுப்பான 2x² ஆல் வகுத்து மைனஸ் 5x ஐ ஈவின் இரண்டாம் உறுப்பாகவும் வகுக்கும் கோவையின் இரண்டாம் உறுப்பாகவும் எழுதிக் கொள்ளவும். மைனஸ் 5x ஐ 2x² ஆல் பெருக்கி மைனஸ் 10x³ என உள்ளே முதல் உறுப்பாகவும் மைனஸ் 5x ஐ மைனஸ் 5x ஆல் பெருக்கி பிளஸ் 25x² என உள்ளே இரண்டாம் உறுப்பாகவும் எழுதிக் கொள்ளவும். கீழே உள்ள உறுப்புகளின் குறியை மாற்றி முதல் உறுப்புகளான மைனஸ் 10x³ நீக்குதல் வேண்டும். 37x² இலிருந்து 25x² கழித்தால் 12x² என கீழே எழுதவும். அடுத்த உறுப்புகளான மைனஸ் 60x பிளஸ் 36 ஐ கீழே இறக்கி எழுதவும். பின்னர் ஈவில் உள்ள முதல் உறுப்பான x² ஐ 2 ஆல் பெருக்கி 2x² என வகுக்கும் கோவையின் முதல் உறுப்பாகவும் மைனஸ் 5x ஐ 2 ஆல் பெருக்கி மைனஸ் 10x என வகுக்கும் கோவையின் இரண்டாம் உறுப்பாகவும் எழுதிக் கொள்ளவும். உள்ளே இருக்கும் முதல் உறுப்பான 12x² ஐ வெளியே இருக்கும் முதல் உறுப்பான 2x² ஆல் வகுத்து பிளஸ் 6 ஐ ஈவின் மூன்றாம் உறுப்பாகவும் வகுக்கும் கோவையின் மூன்றாம் உறுப்பாகவும் எழுதிக் கொள்ளவும். பின்னர் பிளஸ் 6 ஐ 2x² ஆல் பெருக்கி 12x² என உள்ளே முதல் உறுப்பாகவும் பிளஸ் 6 ஐ மைனஸ் 10x ஆல் பெருக்கி மைனஸ் 60x என உள்ளே இரண்டாம் உறுப்பாகவும் பிளஸ் 6 ஐ பிளஸ் 6 ஆல் பெருக்கி பிளஸ் 36 என மூன்றாம் உறுப்பாக உள்ளே எழுதிக் கொள்ளவும். கீழே உள்ள உறுப்புகளின் குறியை மாற்றி அனைத்து உறுப்புகளையும் நீக்கினால் நமக்கு 0 கிடைக்கும். எனவே x⁴ மைனஸ் 10x³ பிளஸ் 37x² மைனஸ் 60x பிளஸ் 36 மாடுலஸ் ஆஃப் x² மைனஸ் 5x பிளஸ் 6.